பேப்பர் கேன்வாஸ் நெக்குக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தெளிவான ஒரு பதிவு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுதான் வந்து நெக் வித்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது இதில். ஸோ இவங்க வந்து இப்படி தான் போடுறாங்க. ஷோல்டர் அளவு அகலம், அவங்களுக்கு ஷோல்டர் அகலம் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க அளவுக்கு நான் எல்லாமே வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நெக் வித்து 4, நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ இந்த அளவு வச்சு தான் நான் பேப்பர் கேன்வாஸ் வெட்ட போகிறேன். இப்போ 3னா ஒரு 4 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நெக் வித்து பார்த்திங்கன்னா 4.25 இருக்குது இதில் கரெக்டாக. ஸோ அந்த 4.25 அப்படியே வச்சுருங்க. அப்படியே இதில் நெக் ஹைட்டு வந்து 3. ஸோ அந்த 3ஐயும் அப்படியே எடுத்துகிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் ஸோ இப்போ ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் வெட்டுறது வந்து பேக் நெக்குக்கு கேன்வஸு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நெக்குக்கு வெளியே நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ கொடுக்கலாம். ஆனால் ஒரு 3/4 இன்ச்லேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து வெளி பக்கத்துக்கு, இது உள்ளுக்கு. ஸோ 4 இன்ச்சுக்கு இறக்கி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட மார்ஜினில் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிற ரவுண்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு ஓப்பன் ஆகாத மாதிரி இதை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு இறங்காது. இது அடிக்கணும். ஸோ இப்போது இப்படியே வச்சு இதை ஐரன் பண்ணிட்டு இந்த நெக்கை அடித்து திருப்பும் போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து மாறாது. அவர் நெக்கு வந்து அகலம் வராது. அவங்க என்ன அகலத்துக்கு இருக்காங்களோ அதே அகலத்துக்கு ஸ்டிப்பாக கட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.